நீதிமன்ற இதெல்லாம் நீதிபதிகளை விமர்சிக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியிலையும் சமூக வலைதளையும் அதிகமாக போகுது. நாளைக்கு உங்களுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இறுதி தீர்ப்பு இங்கே தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் நீதிபதியை விமர்சிக்கவே இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. ஐ ஹேவ் ஆல் ரைட் ஆன் டு தீர்ப்பை விமர்சிக்கலாம். தனிப்பட்ட முறையில் நீதிபதியை வந்து நான் நீதிபதியை விமர்சிக்கவே இல்லை. நீதிபதி கொடுத்த தீர்ப்பை தானே விமர்சிக்கிறேன் நான். எச்சிலையில் உருளணும் அப்படின்னு அவர் கொடுத்தாரு. அது மனிதத்தன்மைக்கு ஏற்ற செயலான்னு நான் கேட்குறேன். அது நீதிபதியுடைய தீர்ப்பு, நீதிபதியினுடைய முகத்தை அதை பிரதிபலிக்கும்ல. இங்கே திண்டுக்கல்ல போய் ஒரு கோயிலில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றல, கலெக்டரையும் எஸ்பியும் வாங்கங்கிறாரு. அந்த கோயில் வாசலில் ஒரு கொலை நடந்திருக்கு. அது மாதிரி 21 வழக்கு நிலுவையில் இருக்கு. அங்கே பிரச்சனை பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு சமூகத்தினர் சார்ந்து கோயிலை திறந்து நீ போய் ஏற்றிட்டு வா அப்படின்னு சொல்றது திரும்ப அங்கே சமூக கலவரத்தை உருவாக்குமா அல்லது சமூக ஹார்மனியை, சோசியல் ஹார்மனியை உருவாக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மணிப்பூர் ஏன் சார் பத்திக்கிட்டே இருந்துச்சு? ஒரே ஒரு தீர்ப்புனால தானே. கட்டுப்படுத்த முடியல இப்போ வரைக்கும். அவ்வளவு நாடே வந்து அசிங்கப்பட்டுல போச்சு, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போச்சுல்ல ஒரு தீர்ப்பால. அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் நிப்பாட்டுச்சுல்ல. எல்லா தீர்ப்புகளும் மறுவரையறைக்கு உட்பட்டது தான். அந்த தீர்ப்பை முறைப்படி செய்யணும். ஏற்கனவே 2 அமர்வு நீதிபதிகள் கொடுத்ததை நீங்க மதிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தீர்ப்பை இதை சொல்லியிருந்திருக்க முடியாது. இஃப் யூ ஹாவ் த ஜஸ்டிஸ், இஃப் ஹாவ் த ஃபுல் கான்சியஸ் சென்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி பவர்னா ஹி இஸ் நாட் liable to go with that. இது பேர் ரெஸ் ஜுடிகேட்டா. அதையுமே தீர்ப்பில் எழுதுறார். ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கு நான் போகல, ஒரு தனி மனிதருடைய உணர்வுக்காக நான் இந்த இதை கொளுத்துன்னு சொல்றேன். தனி மனித இதுக்காக கொளுத்துனா நாளைக்கு ஒருத்தர் செங்கோட்டையில வந்துட்டு நின்றுக்கிட்டு இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இங்கே தான் கார்த்திகை தீபம் கொளுத்தணும், அவர் இந்து அப்படின்னு அனுமதிச்சிருவீங்களா?